கோவிலே வந்து பல்லவர் கட்டின கோயில், அவன் தெலுங்க. அடுத்து சோழர்கள் கட்டின கோயில், அவங்க கட்டினாங்க, அவங்களும் தெலுங்கர்கள். ராஜராஜ சோழன்லாம் தெலுங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ணதேவராயர் தான் ஃபுல்லா எடுத்து கட்டியிருக்காரு, அவர் கன்னடன். அதுக்கப்புறம் நாயக்கர் கட்டியிருக்காங்க, அவங்க தெலுங்கர். ஓசிச்சோறுதிங்கிற தமிழர்கள் வந்து எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்ல. ஓசிச்சோறுதிங்கிற தமிழர்கள் வந்து எதுவும் செஞ்சதா வேற எந்த இந்த தமிழ் தீவிரவாதிகள் வந்து தெலுங்கர்களை தொடர்ந்து இம்சப்படுத்துறதையும் அவர்கள் மனித உரிமைகளை பறிக்க நினைக்கிறதா, அவங்களுக்கு இங்க உரிமை இல்லை, நீ அங்க போய் இங்க போன சொல்றத, நீ ஆந்திராவுக்கு போன சொல்றதை எல்லாம் முதல்ல அவன் சொல்றவன் வாய அடக்கணும், பிடிச்சி உள்ள போடுங்க. வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இந்த அம்மா பேசுறது கேட்டுச்சா? காதல் தேன் வந்து பாஞ்சிருக்குமே. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பொறுமையெல்லாம் நடக்கும். தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டு காலத்தில் சாப்பிட்டு கொண்டு தமிழ்நாட்டை எல்லாத்தையும் பெற்று கொண்டு தமிழ்நாடு தீவிரவாதின்னு சொல்ற தைரியம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும். இதே மெட்ட கன்னடாவிலையோ ஒரு கேரளாவிலையோ போயிட்டு ஒரு கன்னடா தப்பா பேசிட்டு இல்லை ஒரு மலையை தப்பா பேசிட்டு வந்துட முடியுமா, இருந்துட முடியுமா? ஒன்னே போட்டுருவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அங்கே அவனோட மக்கள் ஆடுறான், அவனோட தேசத்தை ஆடுறான், அவனுக்கு அவனோட இனவெறி அதிகமாக இருக்கும். இங்கே இவங்களாம் என்ன தைரியத்தில் பேசுகிறாங்க நினைக்கிறீங்க? இங்கே ஆளுதான் அவங்க ஆளுங்க. இப்போ நீங்கள் எங்களை அடிக்கலாம், குத்தலாம், வெட்டலாம், கொத்தலாம், எங்களை சுட்டுக் கொள்ளலாம், எங்களை மீனவனை சொல்கிறதுக்கு சிங்களத்துக்கு ஆயுதமாக கொடுக்கலாம், ஊக்குவிக்கலாம், ஆயுதமாக காசு கொடுக்கலாம். நாங்கள் எல்லாத்தையும் குத்தி கொண்டிருக்கோம். நாங்கள் அகிம்சாவாதியாக இருக்கோம். நாங்கள் திருப்பி கேள்வி கேட்டால் நாங்கள் தீவிரவாதிகள். எங்களை எல்லாருமே நீங்கள் இருந்துச்சு எங்களை வெட்டி குத்தி கொலை செஞ்சாலும் நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கவே கூடாது, எதிர்த்து போராடக்கூடாது. நாங்கள் போராடினா தீவிரவாதிகள். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா தேசியவாதிகள், தேசிய வியாதிகள். நாங்கள் தீவிரவாதிகள் இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசிகிட்டு இருக்கு உங்களுக்கு நினைவிட்டுருப்பாங்களா? இல்லை இந்த அளவுக்கு பேசுகிற ஒரு தைரியம் வந்திருக்கலாம். என்ன சொன்னீங்க? தெலுங்குன்னா சோழன் தமிழ். இப்போ எனக்கு புரியல நீங்கள் எந்த அர்த்தத்தில் சொல்ல வாரீங்க. மற்றது இப்போ விசா கூட பேசியிருந்தாரு. நான் சென்னையில் பிறந்தேன், இங்கே தமிழ் என்ன தமிழ் தெரிஞ்சுன்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இது நீ எங்கே பிறந்தேன்னு கேட்கல, யாருக்கு பிறந்தேன்றதான் கேட்கல. ஒரு இனத்தைய பரவல் செஞ்ச நாளில் உங்களுக்கு கொண்டாட்ட மாட்டேங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது நீங்களே யோசிங்க. நீங்கள் அவங்கள்ட்ட 5-10 வாங்கிட்டு ஓட்டு போட்டால் அவங்க இதுதான் செய்வாங்க. இந்த பிரச்சனை என்ன காரணம்? சோம்பேறி தமிழன். அடுத்தது ஜாதி மதம் அடிபடுற ஜனாங்க உண்டு அடிபாடு திண்டாட்டம் தான் அவனை நகரி மீது சாடுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அவனுக்கு தெரியும் உங்களை எப்படி பிரிச்சாலும். அதனால தான் 2 வரைக்கும் விளாண்டுட்டு இருக்கான். எப்போ திருந்த போறீங்க?